டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னா என்ன? லோன் வாங்குறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எக்ஸாக்டா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேட்டிருக்கீங்களா? வேற என்னென்ன சார்ஜஸ்லாம் இதில் வரும்னு கேட்டிருக்கீங்களா? ஸோ இதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த லோன் வாங்குறத மட்டுமே மைண்டில் வச்சுட்டு எனக்கு லோன் கிடைக்குமா, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுட்டு நம்ம கேட்போம். எந்த லோனாக இருக்கட்டுங்க, லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை தான் இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் வேணும்னா எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணும், இந்த லோன் அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படின்றத உங்களுக்கு யார் லோன் ப்ராசஸ் பண்ணி தராங்களோ அவங்க கிட்ட நீங்க முன்னாடியே கேட்கணும். கேட்டது மட்டும் பத்தாதுங்க, அதை மைண்ட்லயும் வச்சுக்கோங்க. முடிஞ்சா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டாலும் சரியே. ஏன் இதை சொல்றோம்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இது எல்லாமே உங்களுக்கு வருங்க. இது எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஓரலா சொல்லிடுறாங்க, சரி இதெல்லாம் கரெக்டா நமக்கு வருமா, அவங்க சொல்றது அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அவங்களாலையும் எக்ஸாக்டா இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இவ்வளவுதான் சார்ஜஸ்னு ஒரு ஃபிக்ஸடா சொல்ல முடியாது. ஒன்ஸ் உங்க டாக்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க பேஸ்ட் ஆன் சிபில் ஸ்கோரை பொறுத்தும், பேஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷனை பொறுத்தும் ஒரு சிலருக்கு ஒரு 0.5% இருந்து ஒரு 1.5% வரைக்கும் கொஞ்சம் கூட குறைய இருக்கத்தான் செய்யும். இது காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இத நம்ம லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே எக்ஸாக்டா என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். எப்பன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு டைம் கேட்டுறீங்க இல்லையா, அந்த ஸ்டாஃப் கிட்ட எவ்வளோ லோன் அமௌண்ட், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வேற என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும் அப்படின்னு கேட்டுறீங்க. கேட்டதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஓரளவுக்கு கன்வின்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணிடலாம். நீங்க இந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அங்க உங்களுக்கு லோனு சாங்ஷன் ஆயிடும். ஸோ இந்த சாங்ஷன் ஆயிட்ட உடனே இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ல அந்த ஃபண்டு வராது. சாங்ஷன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிசிக்கல் காப்பியா ஒரு மெயிலோ இல்லை பிசிக்கல் காப்பியோ இல்லை ஒரு மெயிலோ உங்களுக்கு வரும். ஸோ அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் படித்து பார்க்கணும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா லோனுக்குமே கண்டிப்பாக கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஒரு சில பேங்க்ல மெயிலில் அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சேங்ஷன் ஆன உடனே அது எல்லாமே நீங்கள் படித்து பார்க்கணுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேஜ் வரைக்குமாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு அந்த லோனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உதாரணத்துக்கு பார்ட் பேமெண்ட் பண்ணலாமா, பார்ட் பேமெண்ட் பண்ணால் எவ்வளோ சார்ஜஸ் வரும், எவ்வளோ நாள் கழிச்சு பார்ட் பேமெண்ட் பண்ணலாம், ப்ரீ க்ளோசர் எப்போ பண்ணலாம், ப்ரீ க்ளோசருக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும், இந்த பர்டிகுலர் லோனுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைனல் ஆயிருக்கு, என்ன லோன் அமௌண்ட் ஃபைனல் ஆயிருக்கு, இன்கேஸ் ஏதாவது செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதில் தாங்க இருக்கும். ஓகே, இதை நீங்க படிச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஏதாவது 1-2 உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேக்சிமம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் போட்டிருப்பாங்க. சில விஷயங்கள் நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சில இது புரியாத மாதிரி வைக்கிறது தான் இவங்களோட வேலையே. அதனால புரியாத விஷயத்த அப்பயே அந்த ஸ்டாஃப் கிட்ட இத்தனாவது பாயிண்ட் எனக்கு புரியல, அதுக்கு என்ன கிளாரிட்டி கொடுங்கன்னு கட்டாயம் கேளுங்க. அதுக்கும் கேட்டீங்க, அதுவும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க சொல்ற ப்ராசஸிங் ஃபீல இருந்து உங்களுக்கு நிறைய தெரியுது, எனக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னா நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு இந்த 0.5 குறைச்சு கொடுங்க, இல்ல 1.5 குறைச்சு கொடுங்க அப்படின்னு தாராளமா கேட்கலாம். அங்க டீவியேஷன் மேட்ரிக்ஸ் இருக்கு, அது மூலியமா அவங்களால முடிஞ்சா பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஆனா கேட்டு பார்த்தோம்னா நமக்கு சார்ஜஸ் குறையறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. சேம் இதே தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும். உதாரணத்துக்கு ஒரு பர்சனல் லோனே அப்ளை பண்றீங்க, ஒரு 15%ல சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 1% 2% கொஞ்சம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒரு டைம் ரெகனைஸ் பண்ணிட்டு ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு குறைக்கலாமா குறைக்க முடியாதா அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுவாங்க. இன்கேஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்ச உடனே அவங்க கிட்ட நீங்க டிமாண்ட் பண்ணி கேட்கலாம். இது எல்லாம் ஓகேங்க அப்படின்னா தான் நீங்க அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும். இதுல நீங்க உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயங்கள் இருந்தா நீங்க அப்பவே தாராளமா லோனை கேன்சல் பண்ணிடலாம். இல்லைங்க எல்லாமே எனக்கு ஓகே நீங்க ப்ராசஸ் பண்ணுங்கன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் எல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்.
ஸோ இதுலேயே உங்களுக்கு இஎம்ஐ டீட்டெயில்ஸ், நான் சொன்ன மாதிரி எல்லா லோனை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அந்த லோனை பற்றி அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த ஸ்டாஃப் கிட்டேயே கேட்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்குறதும் லோன் சாங்ஷன் ஆன உடனே பார்க்குறதும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டா போதும். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு உண்டான தகவலை இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி.